Hello, folks. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு another ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூ அண்டு லிக்விடிட்டி பற்றி இன்னும் டீப் டவுனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு 2 நாளாக நான் மார்க்கெட்டில் எந்த ரிவ்யூ போடலன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பட் நான் ஏற்கனவே கொடுத்துருந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆச்சு, அங்கேருந்து மார்க்கெட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு லெவல்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போது எக்ஸாக்ட்லி Thursday நமக்கு வந்து போன ஃப்ரைடே வந்து மார்க்கெட் கிடையாது. ஸோ நான் வந்து சாட்டர்டே பக்கம் வந்து ஒரு மண்டேக்கான ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அதில் இங்கேருந்து புல்லிஷாக தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஈவன் தோ மார்க்கெட் இஸ் ஃபாலிங் டவுன், நான் புல்லிஷாக தான் இருக்கும். அது குறிப்பாக இந்த லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் பயங்கரமாக ரிஜெக்ட் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மூவே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி திஸ் பாயிண்ட் புல்லிஷ் மூவ் ஸ்டார்ட் ஆச்சு. அண்டு போகும்போது இந்த லெவல்ஸ் வந்து சப்போர்ட் ஃப்ளிப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா சப்போர்ட் ஃப்ளிப் ரெசிஸ்டன்ஸ் அண்டு இங்கே வந்து கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரைட், இதுதான் நான் சொல்லியிருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி திங்கக்கிழமை நடந்தது என்னென்னா, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி இந்த லெவல்ஸ்லேயே ஃபஸ்ட் கேண்டில்லேருந்தே பார்த்துடலாம். ஸோ இந்த லெவல்ஸ்லேயே ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃப்ளிப் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆச்சு. ஸோ சப்போர்ட் எடுத்து மேலே போனது எக்ஸாக்ட்லி திஸ் ஏரியாவில் ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த ஏரியா தான் நான் வந்து தடைக்கான முக்கியமான பகுதியாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஸ்டாப்டு. எக்ஸாக்ட்லி நீங்கள் நான் எப்போவே சொல்கிறது தான், வேணால் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பார்க்கலாம். அண்டு மார்க்கெட் அங்கே கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற காரணத்தினாட்டிக்கு அங்கே வந்து கன்சாலிடேஷன் பண்ணி லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போதும் அகைன் சப்போர்ட் ஃப்ளிப் ரெசிஸ்டன்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒர்க் ஆகி மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே போச்சு. மேலே போனது இன்றைக்கி, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து புதன்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சால்டேஷன் இதுலேயே நின்று போச்சு. நான் திங்கக்கிழமை ரிவ்யூவில் சொன்னது இந்த லெவல் ஸ்டாப்பாஜாக இருக்கும், சப்போர்ட் ஃபிலிம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்டு மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா இங்கெல்லாம் கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ், இந்த பிளாக் வந்து அதுக்கு மேலே போச்சுன்னா ஸ்டாப்பேஜ் சொல்லியிருந்தேன். ஸோ திங்கக்கிழமையும் அந்த ஆக்ஷன் முடிஞ்சிச்சு, செவ்வாய்க்கிழமை கன்சால்டேஷன்லேயே முடிஞ்சிச்சு, புதன்கிழமை கீழே வந்து டேப் பண்ணிவிட்டு. ஸோ இது புதன்கிழமைக்கான ரிவர்சல். புதன்கிழமை ரிவர்சல் நான் சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. திஸ் இஸ் வெட்னஸ்டே ரிவர்சல். ஓகே, வெட்னஸ்டே ரிவர்சல் பாயிண்ட் இதுதான். இது காமெடிக்காக நான் சொல்ல கிடையாது. கண்டிப்பாக மார்க்கெட்டில் நடக்கிறத பல மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி டீகோட் பண்ணி தான் நான் சொன்னேன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஆக்சுவலாக ரிவர்சல் வர்ற ஏரியாஸ் வந்து வியாழக்கிழமை, புதன்கிழமை வரும், பட் வியாழக்கிழமை தான் மேக்ஸிமம் டைம். பட் நம்ம மார்க்கெட்டில் புதன்கிழமை தான் ரிவர்சல் பாயிண்ட். திரும்ப சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ திங்கக்கிழமை இன்றைக்கி ஆக்ஷன், இந்த வாரம் ஆக்ஷன் ஓப்பன் ஆகி கன்சால்டேட் பண்ணி செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக கன்சல்டேஷன் பண்ணி கீழே வந்தது. வெட்னஸ்டே ரிவர்சல், இந்த வாரத்துக்கான ரிவர்சல் அண்ட் எக்ஸ்பான்ஷன் மூவ். மேலே போனது எக்ஸாக்ட்லி திஸ் பிளாக் ஸ்டாப்ட். இதுதான் இது வரைக்கும் நான் சொன்ன லெவல்ஸோட விஷயங்கள். அண்டு இனிமேல் நான் சொல்ல போகிற லெவல்ஸ் என்ன, இனிமேல் என்னோடய மைண்டில் இருக்கிற லெவல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். நான் மார்க்கெட்டை எப்படி பார்க்குறேன், திஸ் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அண்ட் இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனாக நம்ம ஸ்டடி பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ மார்க்கெட் இப்போ இங்கே இருக்கிறோம். அண்டு நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் மூவ், குட் புல்லிஷ் கண்டிஷன்ஸ். அண்டு புல்லிஷ் கண்டிஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஏரியாஸ்லேருந்தே வந்திருக்குது, குட். அண்டு திரும்ப மார்க்கெட் கீழே வராமல் தடுக்க போகிற லெவல்ஸ் வந்து இந்த லெவல்ஸ் சேம் சப்போர்ட் ஃப்ளிப் ரெசிஸ்டன்ஸ் இங்கே அப்படியே மாறி இருக்குது, அவ்வளோதான். 497 to 635. அண்டு இப்போ இருக்கிற புல்லிஷ் மூவை ஸ்டாப் பண்ணி கீழே டவுன்வர்டாக மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கான சப்போர்ட் ஃப்ளிப் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து இந்த ஏரியா. ஸோ இந்த 3 பிளாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஏரியாஸையும் சேர்த்து நம்ம டோட்டலாகவே ஒன்றாவே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக செயல்படலாம் மேபி மார்க்கெட்டில். கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் வாலட்டிலிட்டி கண்டிஷன்ஸ்க்கு இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் எக்ஸ்பேன்ஷன்ஸ் வரலாம். ஸோ 974 to 359 இந்த ஏரியாஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேபி பேரிஷ் ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்குரிய ஏரியாஸ். அண்டு கீழே போக விடாமல் தடுக்கிறது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட செக்ஷன் 500 to 635 செக்ஷன்ஸ். ஆனால் எனக்கு வந்து பெரிய பேரிஷ் ஐடியாஸ் கிடையாது, வந்தாலுமே ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் வரும். பிகாஸ் I see strong bullish action here, very strong bullish action.
என்ன கீழே இருக்கிற இந்த லெக் மட்டும்தான் பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை பேங்க் நிஃப்டியில். பட் நிஃப்டியில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அந்த லெவல்ஸ். ஸோ நான் வந்து புல்லிஷாக தான் இன்னுமே இருக்கேன். அண்டு மேலே போகிறதுக்கான கீழே வந்து மார்க்கெட்டை புல்லிஷாக கண்டினியூ பண்ணுறதுக்கான லெவல்ஸ் இதெல்லாம் தடுத்து நிறுத்தும். அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கோங்க இந்த இந்த பிளாக்ஸ் எல்லாம். 227 to 357 வந்து மேலே ஓப்பன் ஆச்சுன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஸ்டில் ஆக்டிவ். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் வந்து 870 அண்டு 870 to 4785. ஸோ அரௌண்ட் 150 பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுச்சுன்னா மேபி மார்க்கெட் ஃபால் டவுன். ஆனால் இதுக்கு மேலே பெருசாக புல்லிஷாக ஆக்ஷன் வரணும் அப்படின்னா அதுக்கான லிக்விடிட்டி மார்க்கெட் எடுக்கணும் அண்டு க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு க்ரியேஷன் மறுபடியும் வரணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்ததுன்னா பார்ப்போம். அண்டு இங்கே இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. யாராவது கண்டுபிடிச்சி எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மறுபடியும் எல்லா இடத்துலையும் நான் சொன்னேன்னா நல்லா இருக்காது. ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இந்த இந்த ஏரியாஸில் ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது நடந்துகிட்ருக்குது. என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே. அண்டு மேலே போகிறதுக்கு ஏதாவது ஸ்டாப்பேஜ் பாயிண்ட் இது மட்டும்தான். ஆனால் இந்த ஏரியாஸை கிராஸ் பண்ணுறதுக்கு தேவையான லிக்விடிட்டி மார்க்கெட் ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணாமல் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஒரு வேளை கேப் அப் ஆகி ஃபுல் பவர்டு மூவ்ஸாக, அதாவது கேப் அப் ஆகி சடனாக ஒரே கேண்டில் பார்த்திங்கன்னா கீழே டவுன்வர்ட்ஸில் நல்ல மூவ் கொடுத்து அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ அந்த மாதிரியான மூவ்ஸ் எல்லாம் இருக்கிற பட்சத்தில் தான் இதெல்லாம் உடைக்க முடியும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இங்கே வர கேப் இருக்குது, அன்ஃபில்டு கேப். ஸோ ஐ திங்க் மார்க்கெட் ஷுட் கிரியேட் லிக்விடிட்டி அண்ட் கோ அப். ஓகே. இப்போ வந்து எனக்கு புல்லிஷ் கண்டிஷனில் தான் இருக்கிறேன். ஏன்னா மேலே ஏன் கோ அப் அப்படின்னு சொல்கிறேன்னா மேலே வீக் லிக்விடிட்டி இருக்குது. ஓகே. இது வந்து வீக் லிக்விடிட்டி வில் பி டேக்கன் அவுட். அண்டு அவ்வளோதான். பேங்க் நிஃப்டியில் இருக்கிறது மூவில் புல்லிஷ் எக்ஸ்பெக்டேஷன் அண்டு சப்போர்ட்டிங் லெவல்ஸ் அண்டு இதெல்லாம் வந்துமே மார்க்கெட்டை தடுத்து நிறுத்துகிற லெவல்ஸ் இந்த ஏரியாஸ் எல்லாம். ஸோ பெரிய எக்ஸ்பேன்ஷன் மூவ்ஸை உடனடியாக எதிர்பார்க்க மாட்டேன். பட் வரதுனா இருந்தாலுமே பெரிய மூவ் கொடுத்து இது எல்லாத்தையுமே டேக் அவுட் பண்ணணும் மார்க்கெட். இல்லைன்னா லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணி போனாங்க அப்படின்னா மிகப்பெரிய எக்ஸ்பேன்ஷன் வருது. லிக்விடிட்டி ஜென்ரேட் மட்டும் பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியாஸில் ரெடி ஆகிக்கோங்க புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு. பிகாஸ் தீஸ் வில் பி டேக்கன் அவுட். ஓகே. அண்ட் நிஃப்டி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே. தர்ஸ்டே ஆக்ஷன் நான் கொடுத்துருந்த லெவல்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். இது வந்து ஏற்கனவே கொடுத்த ரெசிஸ்டன்ட் ஏரியா, அங்கேருந்து ட்ராப் ஆச்சு, திரும்ப அதே ஏரியாஸில் போய் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த திங்கக்கிழமை ஆக்ஷனுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், சப்போர்ட்ஃபுல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மேக் பண்ணி மார்க்கெட் போகும்னு சொன்னேன். திஸ் இஸ் ஃபேர் வேல்யூ கேப். ஆக்சுவலி 1 2 3 கேண்டில் ஃபேர் வேல்யூ கேப். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் டேப் பண்ணிவிட்டு அண்டு திஸ் லெவல்ஸ் இந்த பிளாக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லெவலில் வந்து டேப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆக்ஷன் மூவ் கிடச்சிருக்குது. ஸோ நிஃப்டியுமே பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த பிளாக் வந்து மேபி ஒரு ஸ்டாப்பேஜ் பாயிண்ட்டாக இருக்குன்னு நான் சொன்னேன். பட் இருந்தாலும் இந்த ஏரியாஸ் வந்து சப்போர்ட் ஃப்ளோ ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் மேக் பண்ணி மார்க்கெட் புல்லிஷ் கண்டிஷனில் இருக்குதுன்னு நான் சொன்ன நடிக்காது. ஏன்னா பிகாஸ் நிஃப்டியில் வந்து இந்த டவுன் மூவ் வந்து ரொம்ப 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 நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து ஹெவி புல்லிஷாக தான் இருக்குது. மார்க்கெட் ட்ராப் ஆகும்போது இந்த லெவல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் புல்லிஷ் மூவ் வரும்னு சொல்லி. அந்த லெவல்ஸ்லேருந்து புல்லிஷ் மூவும் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப கன்வின்சிங் ஹேண்டில்ஸாக இருக்குது இந்த இடத்துல. பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது திஸ் ஒன் இஸ் குட். ஓகே. அண்டு இப்போ வர்றது புல்லிஷ் ஆக்ஷனோட கண்டினியூஷன் தான். இன்னும் வந்து ஹெவி புல்லிஷ் ஆக்ஷனுக்கான எந்த ஒரு மொமெண்டமும் தெரியல. ஹெவி புல்லிஷ் ஆக்ஷன் வரணும் அப்படின்னா இந்த ஏரியா, குறிப்பிட்ட இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, 803 785 to 803, ஒரு ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ். இந்த 20 பாயிண்ட்ஸ் ஏரியாவை டச் பண்ணிவிட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ ஆர்டர் ப்ளாக்கோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும், ஹெவியாக மேலே போகலாம். அண்டு மேலே போகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த கேப்ஸ் இருக்குது. அண்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கேயும் கேப் ஃபில் பண்ண வேண்டிய கேப்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் வந்து எதுனா அப்படின்னா 863. திஸ் இஸ் குட் ஸ்டாப்பேஜ் பாயிண்ட். இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மறுபடியும் போகலாம். பிகாஸ் கன்சாலிடேட்டிங் ஸ்ட்ரக்சரில் இருக்குது மார்க்கெட், நிஃப்டி மார்க்கெட். அண்டு கீழே டவுன்வர்ட் மூவில் இந்த பிளாக்
அண்ட் இந்த ஏரியாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியாஸ் வந்து 482 to 527 அண்ட் திஸ் பிளாக் இஸ் 546 to 592. அண்ட் இந்த பிளாக்கு குறிப்பிட்ட இந்த பிளாக் வந்து இன்வாலிடேட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இந்த புல்லிஷ் ஆக்ஷன் வந்து இன்வாலிடேட் செய்யப்பட்டாச்சு. மறுபடியும் ஒரு புல்லிஷ் ஆக்ஷனை மார்க்கெட் தொடங்கணும். கீழே வர்றதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கேப்ஸ் இருக்குது, பவர்டு மூவ்ஸ் இருக்குது. ஸோ கீழே தட்டன்னு விழுகிற மாதிரி இருந்ததுனால பெரிய கேண்டில் மேக் பண்ணி தான் விழுகணும். ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட். ஓகே, அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா புல்லிஷ் கண்டிஷனில் தான் மார்க்கெட் இருக்குது. இந்த பிளாக் வந்து மினி ஸ்டாப்பேஜாக இருக்கும். மேலே போகும்போது மார்க்கெட்டில் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சராக இது தெரியுது எனக்கு. நிஃப்டிலையும் அதே தான், சேம் புல்லிஷ் கண்டிஷன்ஸ். ஆனால் இந்த இம்பேலன்ஸ்டு ஏரியாஸ்லையுமே மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அன் எக்ஸ்பேன்ஷன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த லெவல்ஸ் தான் இப்போதைக்கு இந்த வீக்குக்கான லிக்விடிட்டி ஜென்ரேஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய மைண்ட் செட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா, டாப் சைடு இருக்கிற லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையுமே டேக் அவுட் பண்ணிட்டாங்க. பேரிஷ் ரீட்ரேஸ்மெண்ட் வரணும் அப்படின்னா வரணும். ரெண்டுலேயுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே இப்போ வரணும். கண்டிப்பாக வரல அப்படிங்கிற பட்சத்தில், அது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக புல்லிஷ் எக்ஸ்பேன்ஷன் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். மார்க்கெட் ஹெவியாக புல்லிஷாக இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு புல்லிஷாக இருக்குது. அண்டு கன்சாலிடேட்டிங் அப் மூவ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணி தான் இந்த கேப்ஸ் எல்லாம் டேக் அவுட் பண்ணணும். இல்லைன்னா பெரிய கேண்டில், நான் முன்னாடி வந்து 3 டைமுக்கு மேலே சொல்லிட்டேன், பெரிய கேண்டில் வந்து இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. குட் நிஃப்டி வந்து நல்லா புல்லிஷாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி இஸ் சம்வாட் புல்லிஷ். அப்படியே மேலே போனால் பார்ப்போம். ட்ரேடிங் பிஸ்னஸ் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, ஸோ பிஸ்னஸை பாருங்கள். அண்டு சூதாரமாக பார்க்காதீங்க. இங்கே பின் பாயிண்ட்டாக எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு, ரேண்டமாலாம் எதுவுமே ஒர்க் ஆகிறதில்ல. ஓகே, மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோட வந்து உங்களை எல்லாத்தையுமே பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.